அவருடைய வழிக்கு வர வேண்டும். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்ற வழிகளும் உண்டு. ஆனால் அது பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அந்த வழிகள் தெரியும் தானே. அந்த வழிகள் பல வழிகளை எங்களுக்கு கொண்டு வந்திருக்கா இல்லையா? சில பேருடைய காரியங்கள் தேவ வழிகளை, தேவ சித்தத்தை, தேவ காரியங்களை விட்டு தங்களுக்கண்டு வழிகளை தெரிவு செய்தபடியினாலே சபைகளிலே வழிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். விளங்குதான்? ஆண்டவற்ற வழிக்குள்ள வரவன். ஆண்டருடைய வழி பேதைகளாக இருந்தாலும் எங்களை என்ன செய்யாது, திசை கட்டு போக விடாது. கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுது. விளங்கு. அப்போ ஆண்டவர் எங்களுக்கு வச்ச வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். கர்த்தருடைய வழிகள் என்னங்கிறதை வேதம் சொல்லுகிறது. வேதாகமம் எங்களுக்கு வழிகளை என்ன செய்கிறது, காட்டுகிறது. வேதம் சொல்லுகிற அந்த வசனங்களின் படி, வேதம் சொல்லுகிற அந்த சட்டங்களின் படி, வேதம் சொல்லுகிற அந்த சத்தியங்களின் படி, வேதம் சொல்லுகிற காண்பிக்கிற அந்த காரியங்களின் படி நாங்கள் நடந்தால் அதுதான் எங்களுக்கு வழி. வழி என்றா பிறகு வேதத்தில் உங்களுக்கு ரோட்டுகள் போட்டு கல்லுகள் போட்டு சீமேந்துகள் போட இல்லாது. விளங்குதா? வசனம் தான் வழி. அந்த வசனத்துக்கு மேல காலை வச்சு என்ன செய், நட. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் காட்டுவேன். நாங்க மாறி செய்கிறது, அந்த ஆளுக்கு நாங்க நடக்க சொல்லி கொடுக்கும். கொஞ்சம் பின்னுக்கு வேறு விளங்கு. சில விளையாட்டு அப்படி இப்போ மாறித்தான் நடக்குது. கொஞ்சம் தூரம் தெரியாத இடம் மட்டும் அவரை விடுறது நைஸா. கொஞ்சம் தெரியாத இடம் மட்டும் ஆண்டர் என்ன அதுக்கு கொஞ்சம் ஒரு சொட்டு இடம் தெரிஞ்ச உடனே அவரை பிடிஞ்ச அங்கே அவங்க அடுத்த விளையாட்டை பாருங்க. அடுத்த விளையாட்டை என்ன நடக்கும்? ஏன்னா இது தெரியாட்டுக்கு நாங்கள் தெரியாதானே எங்கே போவோம் எங்கே போகணும் தெரியாது. கேட்போம், தெரிஞ்சுட்டு என்ன செய்துடுவோம், போப்பா காரணம் மட்டும் தான் சொல்லுவோம். அப்படித்தான் ஆண்டவரையும் சில பேர் வச்சிருக்கு. நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டி தான் மாறு நீங்க எடுங்க. நான் உனக்கு போதிச்சு நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு சொல்லுவேன். பின்னாலப்பா விளங்கு. நாங்கள் அவ்வளோ பெரிய அறிவு கொழுந்துகளா இல்லை ஆண்டோட பெரிய படித்த ஆக்கள்? நிறைய பேர் தாங்களா நடந்து கூட கவுண்டு போய் கிடக்கணும். தாங்களா நடக்க வலிக்கிட்டு என்ன எலும்பு இல்லாமல் கிடக்கணும். கவனமாக இருக்கணும். ஆண்டுடைய வழிகளில் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி கர்த்தருடைய பரிசுத்த வேதம். இந்த வழியில் நடக்கிறவன் ஒரு நாளும் பிழைக்க விட மாட்டேன். அப்படிதான் வெள்ளடி. இது சரியான இது இல்லையே இந்த புத்தகம். இந்த புத்தகத்தில் இருக்கிற வசனங்கள், இதில் இருக்கிற சட்ட திட்டங்கள், இதில் இருக்கிற காரியங்களை எவன் கை கொள்கிறானோ, எவன் அதற்கு கீழ்ப்படுகிறானோ, எவன் அதை வாசிக்கிறானோ அவனெல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும் தான் பைபிள். விளங்கு. அப்போ இதில் இந்த வழிகளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே சில வழியில் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் என்று சொல்லுறோம். ஆண்டவற்ற சித்தத்தின்படி நாங்கள் நடக்க பழக வேண்டும். விளங்க. எத்தனையோ மனிதர்கள் அந்த வழியில் இல்லை. ஆனால் இந்த குருடன் மாத்திரம் அவர் வார வழியில் நின்றபடியினால அவனுக்கு ஒரு அதிர்ஷ்டம் அடைச்சது. அவன் பார்வையடைகிறது சும்மா விளையாட்டில் உங்களுக்கு தெரியும் தானே. பார்வையடைகிறதுனா சும்மா அவ்வளோ பெரிய காரியமே இல்லை. இன்றைக்கு அப்படி நான் கேள்விப்படவே இல்லை. பார்வை குறைஞ்சொன்று தான் போகிறத கேள்விப்படுறேன் ஒழிய பார்வை நானும் ஜெபிக்கிறது ஆண்டவரே சோத்திரம் ஐயா கொஞ்சம் இல்லைன்னா அது நாள் போக போக எழுத்து சின்னனாக தான் போய் கொண்டிருக்கு. புரியுது அவங்களுக்கு? பார்வை குறைகிறதான் கூடவே இருக்குது, கிளீனாக வாரது குறைவாக இருக்குது. இங்கே மாறி நடந்திருக்கப்பா துண்டா தெரியாது அவன் பார்த்துருக்கிறான். அற்புதமான காரியம் இல்லை. எங்களுக்கு இதுகளெல்லாம் நடந்தால் என்ன மாதிரி இருக்க மாட்டேன் நினைக்கிறீங்க? எங்களோட குணம் தெரிஞ்சுதான் மாறி எல்லாம் நடக்குது எங்களுக்கு. பாதையில் நடக்க வேணுமுங்க. ஆண்டவர் காட்டிய அந்த பாதை எப்படி ஒரு நல்ல வழிகளை நமக்கு காட்டி இருக்கிறார். குடும்பத்துக்குரிய வழிகள், தனிப்பட்ட மனிதனுக்குரிய வழிகள், எல்லா விதமான காரியங்களையும் இந்த வழிகளில் நடவும் என்று சொல்லியிருக்கிறேன். இப்போ ஆனால் எங்களுக்கு தான் அந்த வழிகள் சில வழிகளில் கஷ்டமாக இருக்குது. வேறொரு வழியை நாங்கள் தெரிவு செய்கிறோம். வேறொரு காரியத்தை நாங்கள் செய்கிறபடினால அது எங்களுக்கு தான் ஆபத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறதுக்கு முதலாவது கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு என்னவாக இருக்கிறது? உதவியாக இருக்குது. கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நல்ல உதவி. இந்த வார்த்தையில் இருங்க, இந்த வார்த்தையை வாசிங்க. இல்லைங்களா? நீங்கள் ஒவ்வொரு வசனங்கள் சொல்கிறீங்க, நல்ல விஷயம். சில வழியில் வாசிக்காரர்கள் 15 பேரும் 15 வார்த்தை சொன்னால் இன்றைக்கு 15 எவ்வளோ 20-25 வார்த்தை என்ன செய்திடும்? புது வார்த்தைகள் கேட்டுரும். இது என்ன நீங்கள் உங்களுக்கு சொல்லி விடுறதா இல்லை நீங்கள் எடுத்துக்கொண்டு வரதா? ஆவியில் எடுக்கிறது. நல்ல இந்த 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 மாதிரி இலகுவான மன்ன வசனம் சொல்கிறது இங்கே தான் நான் கண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாரும் என்ன செய்வாங்க, நானும் எழும்பி சொல்லுவோம் துன்பார்களுடைய ஆலோசனை நடவா பாகளுடைய வழியில் நிற்காமல் சொல்லலாம்னு நினைச்சேன். ஏன் இந்த தேவையில்லாத வேலையை ஒரு வசனமுமே என் மைண்டில் வரையில. வசனம் 1000 பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஆதியில தேவன் வானத்தை பூமியை
படைச்சார். பிரசங்கம் பண்ணி நான் வார்த்தையை சொல்லலாம். ஆனால் நான் இன்றைக்கு மனவசனமேன்றதே ஒன்று இல்லை. எனக்கு இந்த செய்திக்காக எடுக்கப்பட்ட வார்த்தை தான் விளங்குதா. அப்போ ஏன்னுட்டு நான் இருந்தேன். ஆனால் நீங்கள் பாடமாக்கி இருக்கிறீங்க. அப்போ பாடமாக்கியும் இனிமேல் இந்த இலகுவான வசனங்களை என்ன செய்யாதீங்க, பாடமாக்காம கொஞ்சம் கடினமான வார்த்தைகளையும் பாடமாக்குங்க. அதுலேயும் ஆசீர்வாதம் இருக்கு. விளங்குதா? அது இது நல்ல விஷயம். ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வார்த்தை. ஏன்னா இன்றைக்கு நாங்கள் வார்த்தையில் தான் என்ன செய்ய வேண்டும், கட்டப்பட வேண்டும். வாழ்க்கை வார்த்தையில் கட்டப்பட்ட அந்த வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். விளங்கு. இல்லைன்னா அந்த வாழ்க்கை சின்ன பின்னமாக போகும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை நாசமாக போகும். இல்லைன்னா அந்த வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். எப்பையும் அஸ்திபாரம் வார்த்தை, அதில் தான் உங்களுடைய கட்டிடம் என்ன செய்ய வேண்டும், வந்து பாருங்க அசையாது. எந்த புயல் வந்தாலும் எந்த காற்று வந்தாலும் அசையாது. ஏண்டா நீங்கள் கட்டப்பட்டிருக்கிற இடம் அப்படி. அதுக்கு தான் ஆண்டவர் இந்த வேதாம தந்திருக்கிறார். அவருடைய வழியில் நீங்கள் நடந்துட்டீங்களா, அதை மாதிரி ஒரு ஆசீர்வாதம் ஒன்றுமே இல்லை. துன்மார்க்கருடைய வழியில் நடவாமலும் கர்த்தருடைய வழியில் நாங்கள் கடைசியாக சொன்ன வழியை எல்லாத்தையும் பூட்டி போட்டு துன்மார்க்கருடைய வழியில் சொல்லுங்க, துன்மார்க்கருடைய வழியில் நடக்க வேணாம். இது ஒரு வழி, துன்மார்க்கருடைய வழி. இதில் ஒரு வழி இருக்கு. பாவிகளுடைய ஒரு வழி இதில் அந்த அந்த வச்சு இருக்கு. இதில் ஒரு வழி. ரெண்டாவது வழி பரியாசக்காரர் இடத்துல அது ஒரு வழி. இதெல்லாம் இதை விட தென்னு முண்டு பொறுக்கா சொல்லி கடைசி என்ன சொல்றேன், கர்த்தருடைய வேதத்தில் அந்த கர்த்தருடைய வழி இருக்கு. நாங்கள் என்ன சொல்றது, மூன்று திறந்து போட்டு இதை பூட்டுறது. நான் என்ன செய்யறது, ஓமா இல்லையா? இப்ப லைஃபை பாருங்க. ஆண்டவர் சொல்ல இதை பூட்டு இதை பூட்டு இதை பூட்டு இதை திற. எங்கட கொழுப்பு என்ன, இதை திறந்து இதை திறந்து இதை திறந்துட்டு இதை என்ன செய்கிறது, இதை பூட்டி விடுறது. இதை பூட்டிட்டு நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம், கேட்டால் சொல்கிறது இதுக்கு போகிறது. துன்மார்க்கட்ட வழிக்கால கேட்டால் சொல்கிறது ஆண்டவர்கிட்ட புள்ள போகிறது. பாவிகளுடைய வழியால் கேட்டால் என்ன சொல்கிறது, நான் ரட்சிக்கப்பட்டேனா. கேட்டால் சொல்கிறது பரியாசக்காரர்கிட்ட வழியால் போகிறது, நான் இப்பொழுது சபைக்கு போடுறேன்னா. இங்கே நாலாவது இது பூட்டினபடியே கிடக்கு. இது எப்போ திராப்படம் எப்போ திராப்பிடம் பண்ணு. தெய்வத்துக்கு தான் தெரியும். சில சனம் அதை துறக்கவே மாட்டுதுகள். கர்த்தருடைய வழியில் நடக்கிறவர்களுக்கா ஆமேன்னு சொல்லுங்கன்னா, மூன்றுல நடக்குங்கள் சேர்த்து சொல்லுங்கள் ஆமே. இதை எல்லாத்தையும் போட்டுங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்காதீங்க. அது ஒரு வழி. பாவிகளுடைய வழியில போகாதீங்க, அது உங்களை கொண்டு நாசமாக்கிடும். பரியாசக்காரருடைய வழியிலும் போகாதீங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தியானம் பண்ணுகிற மனுஷனுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த வழியில் நீங்கள் நடந்து பாருங்க. கர்த்தர் உங்களை உயர்த்து கொண்டு